நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த முன்னாள் மாணவர்கள் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே கூடுகைக்காக நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம். அருமையான பிரதருக்காக நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த முன்னாள் மாணவர்கள் ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே, இந்த கூட்டத்தை தேவனாமே பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ஒவ்வொரு பகுதி ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராய் குடும்பமாய் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வளமையான தீர்க்கரத்திலே இந்த கூட்டத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையில் கூட ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த திசையிலேருந்து நாங்கள் வந்துனுக்கிறோங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் நீர் ஒரு கூட்டமாக கொண்டு வந்த ஆண்டவரே, எல்லாருடைய முகங்களும் ஆண்டவரே நாங்கள் காண செய்யறதுக்காக கிருபி செஞ்சுன்னு இருக்கிறீங்க. அந்த கிருபிக்காக கூட உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, சோத்திரேசப்பா. அதன் பிரகாரம் கூட ஆண்டவரே அப்பா பிரதரவனு கத்தலை கொடுக்குறோம். அவரை கூட ஆசீர்வதிங்க. இங்கே பழைய மாணவர்கள் புது மாணவர்கள் அனைவரையும் கூட கத்தலை கொடுக்குற சுவாமி. இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செஞ்சீங்களே அனைவரையும் கூட ஒப்பு கொடுக்குற சுவாமி. அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை நீ எங்க கூட இருப்பதற்காக கோடியான கூட நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். கேட்டங்க கௌதம் இந்த வேலை பண்ணாங்க. தொடர்ந்து நமது முன்னாள் மாணவர் சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நமது முன்னாள் மாணவர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு பிரதர் அவர்கள் சிறப்பு செய்ய அழைக்கின்றோம். கோவிந்தராஜ், என் கோவிந்தராஜ் கோவிந்தராஜ் கோவிந்தா கொடுங்க கொடுங்க. இன்னும் இவர் இன்னும் 2 பேர் வராங்க. அது 2 இருக்கட்டும். கூட இது 2 மட்டும் போட. 2 வச்சிருப்போம். 2 பேர் வராங்க. 2 வச்சாச்சு. இன்னும் 2 தான் இருக்குது. 2 ஒன்று பண்ணல தானே. இந்த ஆண்டு நிகழ்ச்சி பொறுப்பாளர் பெருமாள் அவர்களுக்கு முருகன் சார் அவர்கள் வந்து சிறப்பு செய்ய அன்புடன் கேட்டுக்கிறேன். இந்த ஆண்டு சிறப்பாக நடத்தி கொண்டே இருக்கின்ற பெருமாள் அவர்களுக்கு ஓங்கி உறங்க கைத்தட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி கடந்த ஆண்டு கணக்கு பார்த்த உடனே 2 ஆடுகளை வாங்கி கொடுத்து இன்றைக்கி சிறப்பான முறையில் பிரியாணி செய்து கொண்டிருக்கிறார். இதுபோல் இன்னும் இந்த ஆண்டுக்கான அடுத்த ஆண்டுக்கான பொறுப்பாளரை தேர்ந்தெடுக்க உள்ளோம். அவர்களை அடுத்த ஆண்டு பொறுப்பாளர் நாராயணன் அவர்களை வருகிற வரவேற்கின்றேன். சத்யநாராயணன் அவர்களை உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சத்யநாராயணன் அவர்களுக்கு வந்து மணிவன் சார் அவர்கள் சிறப்பு செய்ய அன்புடன் கேட்டுக்கிறேன். இதே போல் அடுத்த ஆண்டு சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு சத்யநாராயணன் அவர்களுக்கு நல்ல சிறப்பான வரவேற்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது கருநிலத்திலே பல நாட்களாக குடும்பமாக உதவி செய்து கொண்டிருக்கின்ற இண்டூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு நம்மளுடைய முன்னாள் மாணவர் கோவிந்தராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். செந்தில் அண்ணா அவர்களை மேடைக்கு முன்னாடி வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது நண்பர் கோவிந்தராஜ் அவர்கள் சிறப்பு செஞ்சு வருகிறார். அவருக்கு கைத்தட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து முதலாவதாக நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து இன்றைக்கி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சி. தொடர்ந்து இந்த ஒத்துழைப்பு கொடுத்துக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு முதலாவதாக நமக்கு இந்த கருநிலத்திலே கல்வியை கற்றுத்தந்த குரு ஆசான் மணிவன் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம்
எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கல்வி கற்றுக் கொடுத்த தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து மாணவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கருணீலம் தருமபுரியிலே கடந்த 40 ஆண்டுகளாக இந்த இடத்துல பகுதியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற ஐயா பிரதர் அவர்களை அன்புடன் அழைத்து நமக்கு நல்லதொரு வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். முன்னாள் மாணவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி சிறப்பு செய்வது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. கடந்த 1988ஆம் ஆண்டு முதல் இன்று வரை கருணை இல்லம் சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கு காரணம் இது போன்ற மாணவர்களின் முன்னேற்றமே. அதே போல் முன்னாள் ஆசிரியர்கள் திரு மணிவண்ணன் அவர்களையும் முருகன் அவர்களையும் மிகவும் பாராட்டி அவர்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நமக்கு நிகழ்ச்சின்னு சொன்னாவே மருத்துவர் எனக்கு நினைவுக்கு வந்துடும். இந்த கருநிலத்திலே படித்து இன்றைக்கி பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையிலும் சரி, இந்த கொரோனா காலகட்டத்தில் தன்னையே அர்ப்பணித்து கொண்டு அந்த செட்டிக்கரை கல்லூரியிலே மிக சிறப்பாக பணிபுரிந்து தருமபுரி மாவட்ட ஆட்சியருடைய நன்மதிப்பை பெற்று பாராட்டு சான்று பெற்றவரும் நம்ம இல்லத்திலேருந்து போனவர்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்கள் நமக்கெல்லாம் நிகழ்ச்சி என்றாலே இந்த நிகழ்ச்சிக்கு நான் என்னால் செய்ய முடியும். அது பொருள், அதாவது பண உதவி மட்டும் இல்லாமல் நம்ம மாணவர்கள், நம்முடைய சகோதரிகள் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் பணிபுரிந்து மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவ பெட்டகம் என்று வழங்கியிருக்கிறார். அவர் இன்னும் மருத்துவம் சார்ந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கெல்லாம் நல்ல ஒரு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு தற்பொழுது வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கும் இந்த கருணை இல்லத்தை தோற்றுவித்து தீராது சேவை செய்து கொண்டிருக்கும் சேவை நாயகர், அதாவது நமக்கெல்லாம் ஒரு கடவுள் அப்படின்னு நம்மளை உருவாக்கின ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம். ஐயா அவர்கள் இன்னும் நீண்ட ஆயுள் பெற்று மேலும் நம்மை போன்ற அவர்களுக்கு மேலும் சேவைகள் புரிய வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்திக்க இந்த தருணத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன். அவரையும் இந்த தருணத்தில் வருக என வரவேற்றுக்கொண்டு, அடுத்தபடியாக எங்களுக்கு கல்வியை கொடுத்த எங்கள் ஆசான் எங்கள் ஐயா மணிவண்ணன் ஐயா அவர்களும் இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு இந்த கருணை இல்லத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு கல்வினா என்ன அப்படின்றத அந்த தருணத்தில் ஊட்டுவித்த எங்கள் பெருமைக்குரிய ஆசான். அவரை மறக்கவே முடியாத வாழ்நாளில். அந்தளவுக்கு அவர் இல்லைன்னா இந்த நிலைமையில் நாம் இங்கே நின்று இப்படி ஒரு சிறப்பு செஞ்சுருக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அந்த இடத்துல படிக்கலனா கூட அடித்து, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பல்லு விளக்காமல் கிளாஸில் உட்காந்துட்டேன். போய் செங்கல் பொடியாவது வச்சு பல்லு விளக்கிட்டு வாடான்னு ஸ்கேலில் ஒரு அடி அடித்ததை என் தொடை வீங்கி இன்னும் அந்த தழும்பு என்கிட்ட இருக்குது. அந்த ஞாபகம் இன்னும் திரும்ப வந்திருக்கு. அது மாதிரி நல்ல ஒழுக்கங்களையும் பழக்கங்களையும் கொண்டு கற்பித்து ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குனதுக்கு நான் இந்த தருணத்தில் அவரையும் வருக என வரவேற்றுக்கொண்டு மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன். அடுத்தபடியாக இப்பொழுது, அதாவது ஒரு நம் ஊனம் அப்படி என்பது, அதாவது மாற்றுத்திறன் என்பது நம் உடம்பளவில் இல்லை, அதாவது செயலளவில் நம்ம பர்ஃபெக்டாக இருந்தோன்னா உடம்பளவில் இல்லை. அதாவது அந்த இடத்துல நம்ம மேன்மைப்படுத்துவது என்ன அப்படின்னா, நம் கல்வி மட்டும்தான், நாம் கற்றுக்கொண்ட கல்வியும், அது மட்டும் இல்லாமல் நாம் செய்யும் தொழிலின் திறமையும், இது மட்டும் இருந்துச்சுன்னா அந்த ஊனம் என்பது பின்னோக்கி தள்ளப்படும். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக, அதாவது என்ன சொல்கிறது, வேறு லெவல் எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஏன்னா அவரை விட வேறு எதுவும் எடுத்துக்காட்டு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா என்ன சொல்கிறது, இரு கைகளையும் இழந்த நிலையில், நான் குறையா சொல்லலை இந்த இடத்துல, அவர் மனதளவில் மட்டுமே அந்த தைரியத்தை வச்சுட்டு பெரிய லெவலில் சாதனை புரிஞ்சு கொண்டு, அவர் புரிந்து கொண்ட சாதனைகள், அவர் படித்து அதுக்கு மேலே வந்து வேலை வாங்கினதும் இல்லாமல் நிறைய பேர் வாழ்க்கையில் ஒளியூட்டி கொண்டிருக்கும் அந்த நம்மளை காக்கும் கடவுளாக அவரை வந்து இந்த இடத்துல நான் வந்து மதிப்பிடுகிறேன். அவரையும் வருக வருகென வரவேற்று கொள்கிறேன். அடுத்தபடியாக என்னுடன் பகிர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும், இப்பொழுது படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய சிறிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, நாம் வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படின்னா கல்வியை தவிர வேறு ஒன்றும் இல்லைங்க. எவ்வளோ சொத்துனாலும் கொட்டி கிடக்கலாம், எவ்வளோ வசதிகளும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். கல்வி ஒன்று மட்டும்தான் நம் நிலைமையை மாற்றும். அந்த கல்வி தான் நமக்கு வந்து நம்ம உடம்பில் ஒரு குறை இருந்தாலும் அதை வந்து நிறைவாக அதை மாற்றணும் அப்படின்னா அந்த கல்வியால் மட்டும்தான் முடியும். அது எப்படி அப்படின்னா, நாம் படித்து ஒரு பெரிய அதிகாரியாக ஆயிட்டோம் அப்படின்னா, நாம் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் உடல் கட்டமைப்பில் அழகாகவும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கம்பீர தோற்றம் இருந்தாலும் நம் கட்டளைக்கு இணங்க வைக்க வேண்டுமென்றால் அந்த இடத்தில் கல்வி மட்டும்தான் நமக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுத்து உடம்பை வளர்த்து உயிரை வளர்க்குறதோட கல்வியும் வளர்த்து உங்களுடைய திறமையை வந்து மேல்மேலும் வளர்த்து கொள்ளணும். அது மட்டும்தான் நமக்கு சிறந்த ஒரு பாதுகாவலனாக விளங்கும் என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவை மட்டும் இல்லாமல் நாம் எல்லாமே வந்து சைலண்ட்டாக ஒரு 10 நிமிஷம் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. என்ன தெரியுது எல்லாத்துக்கும்? எல்லாமே 2 கையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக 2 கையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த மகிழ்ச்சியான தருணத்தை நாம் இன்னும் செய்ய போகிற இந்த 1 மணி நேரமான அந்த மகிழ்ச்சியான தருணத்தை அழகாக எந்த ஒரு பதட்டம், ஒரு மாதிரி மனபயம், சிந்தனைகள், தேவையற்ற வீட்டு சிந்தனைகள் எதுவுமே இன்றி இந்த 1 மணி நேரத்தில் நாம் வந்து ரிலாக்ஸாக இருந்து எல்லாத்தையும் சிறப்பிக்கணும் அப்படின்றது என்னுடைய இது. எல்லாமே வந்து கையை ஒன்று சேர்த்து வச்சு நல்லா உரத்த கைத்தட்டல் ஒன்று கொடுங்க. உரத்த கைத்தட்டல். இந்த விழாவை நடத்தி கொண்டு இருக்கும் அனைவருக்கும் நாம் ஒரு சிறப்பாக ஒரு கைத்தட்டல் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக அதாவது நாம் உடம்பை எப்படி பேணி காக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நாம் மாற்றுத்திறன் உடையோர் என்பது எல்லாத்துக்கும் வந்து தெரியும். அப்போ அந்த உறுப்புகளை, அதாவது நம்ம நடக்கும்போது சில பேருக்கு முதுகு வளையும், சில பேருக்கு எலும்பு வளையும். நல்லா கவனிச்சிக்கோங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நாம் வந்து தோய்வில்லாமல் நம் பணியை செய்வதற்குரிய சில டிப்ஸ் நான் சொல்ல வர்றது. இப்போ வந்து நம்ம கால் ஒரு சைடு வந்து ஊனம் இருக்குது அப்படின்னா, நாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது முதுகுத்தண்டு ஒரு சைடாக வந்து வளையும். அதே மாதிரி கால் மூட்டு வளையும். நம்ம அப்போ பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுவோம். இப்படி இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது காலையில் எழுந்திரிச்சு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சிங் இருக்குது. இப்போ முதுகுத்தண்டுனா பின்னாடி கவுந்து படுத்து அந்த முதுகுத்தண்டுக்கு டெய்லியும் ஸ்ட்ரெச் பண்ணி முதுகுத்தண்டு சதையை இறுகலாக வச்சோம்னா நாம் இன்னும் கொஞ்சம் தூரம் கண்டிப்பாக நடக்கலாம். அது மாதிரி அதே மாதிரி மூட்டு பலவீனம் உள்ளவங்களுக்கு நம்ம ஃபார்வேர்டாக உட்காந்து முன் வளைவு கொடுத்து சில பயிற்சிகள் செஞ்சோம்னா அந்த மூட்டு ஜவ்வு வந்து ஸ்ட்ரென்த் ஆகி இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க வழிவாய்ப்பாக அமையும். அதனால் நம்மளால் முடியல அப்படின்ற அந்த இதை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு சில பயிற்சிகள் டெய்லியும் கண்டிப்பாக வந்து செய்யணும் அப்படின்றது எனது தாழ்மையான வேண்டுகோள். அடுத்தபடியாக நாம் வந்து அசைவற்று இருக்கும் நிலையில், அதாவது நிறைய வேலை வந்து நம்மளால் செய்ய முடியறதில்ல, நாம் அசைவற்ற நிலையில் நாம் இருக்கும்போது நாம் எவ்வளோ ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ணிக்கணும், எவ்வளோ உணவுகள் எடுத்தால் நமக்கு போதுமானதுன்னு பார்த்து வந்து உணவுகளை எடுக்கணும். அளவுக்கு அதிகமான உணவுகளை நாம் உண்ணக்கூடாது. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு 5 டிப்ஸ் கொண்ட அந்த உணவு முறையை நான் இந்த இடத்துல வந்து பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது என்னென்ன உணவுகள் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கோங்க. உணவை 5 வகையாக வந்து நம்ம பிரிக்கிறோம். அதில் உயிர் உள்ள உணவு அப்படின்னு ஒரு உணவு இருக்குது, உயிர் ஊட்டப்பட்ட உணவு அப்படின்னு ஒரு வகை இருக்குது, அடுத்தது சமைத்த அசைவ உணவு, அடுத்தது சமைத்த சைவ உணவு, அடுத்தபடியாக போதை உணவுகள், இப்படின்னு 5 வகைகளாக உணவுகளை வந்து பிரிக்கிறோம். இதில் வந்து முதல் தரமான உணவு இருக்கிறதுலே எக்ஸலண்ட்டான ரெமெடி அப்படின்னா உயிருள்ள உணவு. அது என்னங்க சார் உயிருள்ள உணவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பச்சை காய்கறிகளும் பழங்களும் தான் உயிருள்ள உணவு. அது வந்து சூரியனே சமைத்து நமக்கு கொடுக்கும் உணவு.
அதை வந்து அட்லீஸ்ட்டு வாரத்தில் 2 நாள் 3 சமைக்காமல் பச்சை காய்கறிகளை டைரெக்டாக எடுக்கும்போது நமக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாகி உடம்பு வந்து தெம்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வைத்தியம். அதாவது 100 வருஷம் வாழ்ந்தாங்க, 300 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சித்தர்களுடைய அந்த இது இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை சமைக்காத உணவு தான் உயிருள்ள உணவு. இந்த உணவை நாம் வாரத்தில் 1 நாள் 2 நாளாவது பகிர்ந்து கொள்ளணும் என்பது ஃபஸ்ட்டு. 2வது உயிர் ஊட்டப்பட்ட உணவு அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது என்ன உயிர் ஊட்டப்பட்ட உணவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய தானிய வகைகள். நம்ம தானிய வகைகளை வந்து முளைக்கட்டி அதை வந்து நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது உயிர் ஊட்டப்பட்ட உணவுகள் வந்து சேரும். அதிலும் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் வந்து எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால உடம்பல் வந்து பாதுகாப்பாக வச்சுக்க உதவும். அடுத்தது சமைத்த சைவ உணவு 3வது தரமாக வந்து எடுத்துக்கலாம். அதாவது சைவ உணவு காய்கறிகள், பச்சை காய்கறிகள், சாதம், களி இது மாதிரி வந்து சமைத்த உணவுகளை வந்து நாம் வந்து அடுத்தபடியாக எடுத்துக்கணும். அடுத்தபடியாக சமைத்த அசைவ உணவுன்னு இருக்குது, அது 4வது இடத்துக்கு தள்ளப்படணும். அது எப்பயாவது நம்ம சாப்பிடணும். அசைவ உணவுகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது. முடிந்த அளவுக்கு அசைவ உணவுகளை குழம்பில் போட்டு மட்டும்தான் சாப்பிடணும். பொரியலாவோ வறுவலாவோ எண்ணெயில் வதக்கியோ பொரிச்சியோ கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு கேடு விளைவிக்கும், அது இதயத்தையும் பாதிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக போதை உணவு. அது என்னங்க போதை உணவு? நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் போதை உணவை நம்ம அன்றாடம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் கொக்கோகோலா, பெப்சி, மெரண்டா, சாக்லேட்ஸு, அதுக்கடுத்தது வந்து இந்த நூடுல்ஸு, இது மாதிரி நாக்குக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய துரித உணவுகளை எக்கச்சக்கமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது புல்லும் போதை உணவுகள். இது இல்லைனா அந்த நேரத்துக்கு வந்து டெய்லி நூடுல்ஸ் சாப்பிட்னா அந்த நேரத்துக்கு நூடுல்ஸ் இருந்தால் தான் எனக்கு ஆகும். டெய்லியும் டீ குடிச்சுன்னா அந்த நேரத்துக்கு டீ குடிக்கலைன்னா தலைவலி வந்துடுது எனக்கு அப்படின்னு இது போன்ற போதை உணவுகளுக்கு அடிமையாக கூடாது. அந்த உணவுகளை தள்ளப்பட்டு முதல் தரமான உணவு நம்ம உயிருள்ள உணவு, அடுத்த தரம் உயிர் ஊட்டப்பட்ட உணவு, அடுத்தது சமைத்த சைவ உணவு, அடுத்தது சமைத்த அசைவ உணவு, இது மாதிரி போதை உணவுகளை தவிர்த்து நாம் நல்ல வாழ்க்கையில் திடமான உடலை கொண்டு மேலும் சேவைகள் வந்து புரிய வேண்டும். யாரும் என்னால் முடியாது, நான் வந்து மாற்றுத்திறனாளி, முடியாதவன் என்ற சொல்லை தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் படிப்பிலையும் உங்கள் செயலிலையும் வந்து முதன்மை கொடுத்து உழைக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வேறு லெவல் போக முடியும் என்பதை இந்த தருணத்தில் ஆணித்தரமாக தெரிவித்துக்கொண்டு தனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மளாம் அந்த அளவுக்கு வந்திருக்கோம், எல்லாரும் ஒரு நிலையில் இருக்கிறோம். அதுக்கு வாய்ப்பு பார்த்திங்கன்னா கொடுத்தது வந்து நம்முடைய ஆசிரியர்கள் தான். இப்போ நம்ம மருத்துவர் முனுசாமி அண்ணன் சொன்னது போல் நம்மளாம் நம்முடைய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து ஒழுக்கம் மட்டும் இல்லாமல் படிப்பையும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் முருகன் ஐயா அவர்கள் தற்பொழுது நமக்கு வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று கொண்டிருக்கும் பிரதர் அவர்களுக்கும், சிறப்பான ஒரு நல்லதொரு உரையை ஆற்றிய மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், எங்களோடு இணைந்து பணியாற்றிய தலைமை ஆசிரியராக பணியாற்றிய திரு மணிவண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எங்களிடத்தில் பயின்ற ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் முதலாவது நான் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 1998 முதல் 2002 4 வருடங்கள் பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிரதருக்கு முதலாவது நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் நான் ஆசிரியராக பணிபுரிந்து கல்வி கொண்டு வந்தேன். உங்களுக்கு கல்வி கொண்டனால தான் நான் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக தற்போது இருக்கிறேன். நான் எல்லா மாணவர்களுக்கும் இப்பொழுது பணியாற்றி கொண்ட பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நான் சொல்லுவேன், அந்த மாணவர்களுக்கு நான் கற்றுக்கொண்டனால தான் இன்றைக்கு ஒரு நல்ல முதுகலை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கேன் என்று சொல்லிட்டு அடிக்கடி உங்களை நினைவு கூர்ந்து நான் சொல்லுவேன். ஆனால் பேர் வந்து எல்லாருமே மறந்துடுச்சு. சில மாணவர்களுடைய பேர் மட்டும் தான் எனக்கு தெரியும். குறிப்பாக வெங்கடேசன், சின்னசாமி, முனியப்பன், இது மாதிரி சில மாணவர்கள் மட்டும் தான் தெரியும். ஆனால் பேரெலாம் மறந்துடுச்சு. ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 400-500 மாணவர்களை சந்திக்கிறதுனால எல்லா மாணவர்களுடைய பெயரும் மறந்துடுச்சு. தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள். பல வருடங்களாக நீங்கள் எங்களுக்கு அழைப்பு கொடுத்துட்டு தான் வர்றீங்க, இருந்தாலும் எங்களால் வர முடியவில்லை. இந்த வருடம் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் சாரோடு பேசி நாங்கள் வந்தோம். 2002 அந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா திரு மணிவண்ணன் சார், நான், இளையராணி, கிருஷ்ணமூர்த்தி,
ஆசிரியர் ஒரு குடும்பமாக நாங்கள் செயலாற்றி கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்களுக்கு குறைவான, அந்த காலத்தில் குறைவான இது சம்பளம் தான் கிடைத்தது. இருந்தாலும் உங்களுக்கு நான் கல்வி கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு ஒரு சிறந்த ஊதியம் எங்களுக்கு கிடைக்கிறது என்றால் அது உங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட கல்வி தான். எனவே நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடமும் இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடி கொண்டு வருகிறீர்கள். உண்மையிலே அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். எனவே மாணவர்களாய் நீங்கள் எங்களை அழைத்து கௌரவித்து இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்ட அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் நமக்கு வாழ்த்துரை வழங்கணும். அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. இன்றைக்கி நமக்கு எந்த அளவுக்கு அவர் கற்பித்தார்னு சொல்லி எல்லோரும் இப்போ கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க. நான் அந்த நேரத்தில் அப்படியே உடல் சிலிர்த்து போயிருக்கிறேன். நம்ம ஆசிரியர்களாக அந்த நேரத்தில் நமக்கு வாழ்த்துரை வழங்குகின்ற போது அவங்க கற்றுக் கொடுத்த பாடம் மட்டுமல்ல, வாழ்க்கையும் கூட. இந்த நேரத்தில் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த கருநிலத்தில் சேர்கின்ற போது வீட்டை விட்டு வர முடியல. எல்லாருக்கும் அந்த மாதிரி நிலைமை தான் இருந்திருக்கும். படிக்க முடியாத சொல்ல கூட பார்த்திங்கன்னா படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி அடியெல்லாம் விழும், எழுதலாம் அடியெல்லாம் விழும். ஏன்னா இன்றைக்கி அரசாங்கம் வேறு மாதிரி போனாலும் கூட நம்மலாம் நல்லா சிறப்பாக படிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க நம்முடைய ஆசிரியர்கள் தான். அந்த வகையில் தலைமை ஆசிரியர்கள் தற்பொழுது தேநீர் அருந்திய பிறகு அது வரைக்கும் நான் அந்த டைம் நான் எடுத்துக்கிறேன். சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கெல்லாம் இருக்கிற வாகனமெல்லாம் இல்லை. அன்றைக்கி சாரோ குடும்ப எத்தனை சூழல் இருந்தாலும் கூட மிதி வண்டியிலே காலையிலே நமக்கு கற்றுக் கொடுத்த நிகழ்வுகள் உங்கள் கண்முன் வந்திருக்குன்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் காட்சிப்படுத்த விரும்புகிறேன். காட்சிப்படுத்த முடியல, மனதளவில் நீங்கள் காட்சிப்படுத்திக்காங்க. மாற்றுத்திறனாளி மாணவர்களாக இந்த கருநிலையத்தில் சேர்ந்து படித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு மிகச்சிறந்த தாயாகவும் தந்தையாகவும் உடன்பிறவா சகோதரராகவும் இருந்து கொண்டு இந்த கருணை இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கும் நமது விருதர் அவர்களுக்கும் மற்றும் இங்கேயே கல்வி பயின்று பல்வேறு துறைகளில் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்களுக்கும் இதனிடம் மிக சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய குடும்ப மருத்துவர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரையும் சிறப்பாக தனித்தனியாக கூப்பிட்டு சொல்லலாம். இருந்தாலும் இப்போ என்ன பேசுகிறதுன்ற சூழ்நிலையில் நாம் இல்லை. ஏன்னா 10 ஆண்டுகளுடைய ஒரு 20 இயர்ஸ் பேக் உங்களுடைய முன்னேற்றம் எப்படின்னு பார்க்கலாம். அது நீங்கள் எல்லாரும் சேரும்போது, அதாவது 92 முதல் 2002 வரை 10 ஆண்டு காலம் என்னுடைய பணி இங்கே சிறப்பாக இருந்ததா இல்லைன்னு தெரியல. இருந்தாலும் அந்த பணி செய்வதற்கு வேலை இல்லை, ஐயா எனக்கு வேலை கொடுங்கள் என்று கேட்டு, இதுதான் எங்களுடைய வேலை, உங்களால் செய்ய முடியுமா என்று கேட்டார். முடியும் என்ற சூழ்நிலையில், அன்றைய சூழ்நிலையில் கொடுத்த சம்பளத்தை வாங்கி கொண்டு நாங்கள் சிறப்பாக செய்தோம். இருந்தாலும் நான் இங்கே சிறப்பாக இருப்பதற்கு எனக்கு பின்னால் பணியாற்றிய சுமார் 15 ஆசிரியர்கள், அவர்கள் பேரெலாம் லைனாக சொல்லணும்னா நிறைய காலகட்டம் இருக்குது. இருந்தாலும் இப்போ அந்த பணியாற்றிய அத்தனை ஆசிரியர்களும் எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்பில் மிகப்பெரிய ஃபேமிலியோட எல்லோரும் மிக சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருமே லைனாக பேர் சொல்லலாம். இருந்தாலும் நாங்கள் சீக்கிரமாக முடிச்சுட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ற காரணத்தினால நாங்கள் சீக்கிரமாக காலத்தின் நேரம் கருதி மிக சுருக்கமாக முடிச்சுக்கிறோம். அதனால் அந்த பெருதர் அவர்களுக்கும் மற்றும் உங்களை எல்லாருக்குமே இதற்கான வணக்கம். ரெண்டாவது, இங்கே நீங்கள் படிக்கின்ற காலத்தில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முதல்ல ஆரம்பித்தது முதல் 5 வகுப்பு, அதற்கு பின்னால் படிப்படியாக 8ஆம் வகுப்பு வரை நம்ம ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் ஸ்கூல் இருந்தது. அதனுடைய முன்னேற்றத்திற்கு பின்னால் செயின்ட் மேரிஸ் காது கேளாதோர் பள்ளி, இதற்கும் பிறகு முன்னேற்றம் என்றால் ஷபாம், அதாவது பார்வையற்றோருக்கான தொழில் பயிற்சி நிலையம். இவ்வாறு படிப்படியாக பல்வேறு வளர்ச்சிகளை கண்டு வளர்ந்த நிறுவனம் இது. அந்த நிறுவனத்தை பெருதர் அவர்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் நான் தலைமை ஆசிரியராக இல்லாமல் மற்ற ஆசிரியர்கள் ஒருவராக எல்லா ஆசிரியர்களையும் அரவணைத்து, ஏனென்றால் நமக்கு வேலை இல்லை, கிடைத்த வேலையை நாம் செய்வோம். அதே சமயத்தில் நம்மிடம் இருக்கக்கூடிய குழந்தைகள்
மற்றவர்களை விட சமுதாயத்தில் ஒரு படி கீழாக தள்ளப்பட்டவர்கள், அந்த குழந்தைகளை நம்மால் முடிந்த அளவு நம் வாழ்க்கையில் நாம் முன்னேற்றுவோம் என்ற சபதத்தின் அடிப்படையில் தான் கூட வேலை செஞ்ச அத்தனை பணியாளர்களும் வேலை செய்தார்கள். எனவே நான் இங்கு நின்று உங்கள் முன்னால் பேசுகிறேன் என்றால் எனக்கு பின்னால் பணியாற்றிய சுமார் ஒரு 18 ஆசிரியர்கள் இன்றைக்கி இருக்காங்க. அந்த எல்லா ஆசிரியர்களையும் நேரடியாக கூப்பிட்டு நம்மால் சொல்ல முடியலனாலும் அவங்களுக்கு உங்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது நீங்கள் எல்லாம் பேசி கொடுக்க நேரம், அதனால் மிக சுருக்கமாக செயலை முடிச்சுக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் சொல்லிவிட்டேன். இவ்வாறு அடிப்படையாக முன்னேற்றம் அடைந்த அந்த கருணை இல்லத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக எங்களை மாணவர்கள் ஏன் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னாலும் இருந்தாலும் பல்வேறு சூழ்நிலைகளின் காரணமாக வர இயலவில்லை. அதனால் தற்பொழுது இந்த ஆண்டு எப்படியாவது மாணவர்களை சந்தித்து இவர்களால் நாம் முன்னேற்றம் அடைந்தோம், நம்மால் இந்த மாணவர்கள் முன்னேற்றம் அடைந்தார்கள் என்ற சூழலில் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்தோடு இன்று உங்கள் முன்னால் இருக்கிறோம். எனவே நாங்கள் பாடம் கற்பித்த காலத்தில் உங்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்திருப்போம். அன்றைய சூழ்நிலையில் அதாவது நம்ம ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் இருந்தால் ஒரு குடும்பம். ஆனால் உங்கள் விருதுக்கு பொறுத்த வரைக்கும் இத்தனை பேர் சேர்ந்தது ஒரு குடும்பம் அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய குடும்பம் அவருக்கு. அதனால் நீங்கள் எல்லாமே அவருடைய சகோதரர்கள். அதற்கு அடுத்தபடியாக கல்வி கற்பித்தல் போயிடலாம். படிப்படியான முன்னேற்றம். நம்ம நடந்த நிகழ்ச்சிகள் சொல்லணும், நிறைய சொல்லலாம். சில நிகழ்ச்சிகளை மட்டும் சொல்கிறேன். அந்த சுதந்திர தினம், குடியரசு தினம், அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அழகாக காலையில் வந்து 8 மணிக்கு சார்பாக கொடியேற்றிடுவோம். கொடியேற்றி முடித்தோடனே அன்றைக்கி நைட் எல்லாம் வீடியோ பாட்டு எல்லாம் படமெல்லாம் பார்ப்பீங்க. எல்லாம் மிக மகிழ்ச்சியாக இருந்த காலங்கள் உண்டு. அதற்கு அடுத்தபடியாக இந்த அறுவாள் முகாம் அப்படின்னு போனால் ஒரு மிகப்பெரிய கஷ்டம். எல்லாருக்கும் போயிட்டு குடும்பம் வரைக்கும் இங்கே வந்த மாணவர்கள் எல்லாமே 4 காலில் தான் வருவாங்க. அப்படியே நடந்து தான் வருவாங்க. இல்லைனா ஒரு ஸ்டிக்கு மட்டும் கையில் இருக்கும். அப்படி வந்த பல மாணவர்கள் நம்ம கவர்மெண்ட்டோட உதவியோட காலிபர்ஸ் அல்லது சர்ஜரி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எங்களால் முடிந்த அளவு இந்த பணியுடன் உங்களுக்கு ஒரு சேவையை செய்தோம். அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக நன்றி. அதற்கு அடுத்தபடியாக கல்வி கற்பித்த காலத்தில் சார் அவர் சொன்னார், எனக்கே ரொம்ப வருத்தமாக போச்சு தான். இருந்தாலும் அன்றைய சூழலில் உங்களை மாற்றுத்திறனாளிகள் என்று கூட, அதாவது நம்மிடம் படிக்கக்கூடிய குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழலில் பல மாணவிகளாகட்டும் பல மாணவர்களாகட்டும் கண்டிப்பாக என்னிடம் எல்லாரும் அடி வாங்கியிருப்பீங்க. அதற்காக மன்னிக்கவும். ஏன்னா அடி வாங்காதவங்கன்னு பார்க்க போனால் யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த சூழ்நிலையை நான் மிகவும் ரொம்ப அவங்களை அடிச்சுட்டு இருக்கலாம். இருந்தாலும் ஒரு கல்லை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சிற்பிக்கிட்ட கல் கொடுத்தோம்னா அந்த சிற்பி சும்மா போட்டு செதுக்கிட்டே இருப்பார். எவ்வளவு அடிப்படுதோ அப்போ தான் அது போய் ஒரு கடவுளாக ஒரு கோயிலுக்குள்ளே இருக்க முடியும். இல்லைனா உடனே உடஞ்சிட்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு படிக்கட்டுக்குள்ளே போட்டுருவாங்க. அப்போ அந்த படிக்கட்டை மிதித்து அத்தனை பேர் ஏறி போவான். அப்போ அந்த கல் சொல்லும், அந்த சிற்பி அடித்து அடிக்க நான் தாங்கியிருந்தேன், அன்றைக்கி கடவுளாக இருந்திருப்பேன். அந்த சிற்பி அடித்து அடிக்க தாங்காமல் நான் உடஞ்சதுனால வந்து படிக்கட்டாக மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் அத்தகைய சூழ்நிலையில் நமது மருத்துவர் ஐயா அவர்களையும் உங்களையும் நிறைய அடிச்சிருக்கலாம். அதற்காக மன்னிக்கவும். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் எல்லாம் மிக ஒத்துழைப்போடு சிறப்பாக எங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. எல்லா விதத்திலையும் மிகுந்த நன்றி. நீங்கள் அனைவருமாக எல்லோரும் இப்போ எப்படி குடும்பத்தோடு இருக்கீங்களோ அதே மாதிரி நீண்ட ஆயுளுடன் நல்ல வளத்தோட மிகப்பெரிய பெரிய வாழ்வுகள் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிய கிருதர் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக என்னுடைய குடும்பத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு சொல்லி முடிச்சிடுறேன். நான் நிறைய நேரத்தில் உட்காந்து எல்லாம் கேட்பாங்க, ஏன் சார் இந்த வேலை 10 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, வேலையே கிடைக்காம? நான் சொல்லுவேன், 92 பிஎட் முடிச்சுங்க, 2004 வரைக்கும் வேலையே கிடைக்கல. 2004 வந்து 4000க்கு 2 வருஷம் வேலை செஞ்சோம். அப்படி இல்லை, சம்பாதிக்கிற காலமெல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு சொல்லுவேன். சரி, எங்கே தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை செஞ்சுங்க. சரி, எல்லா பிள்ளைங்கள்லாம் போயிட்டாங்க, நாங்களும் வந்துட்டோம். இதுக்கு பின்னாடி தான் வேலை கிடச்சிது. ஆனால் சம்பாதிச்சு வாழ வேண்டிய காலம் கொஞ்சம் வீணாக போயிட்டுது அப்படின்னு நிறைய நேரத்தில் உட்காந்து யோசனை பண்ணுவேன். சரி, இருந்தாலும் சரி நல்லதே நடக்கும் அப்படின்னு சூழ்நிலை இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இங்கேருந்து போனது 2002, 2004 வேலை கிடச்சிது. அதுக்கடுத்து 2008 அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் மதருக்கு ஒரு ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகிடுச்சு.
அந்த ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறோம். என்ன செய்கிறது ஒன்றும் புரியல. ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னே எந்த ஒரு அனுபவமும் இல்லை. இன்னும் ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகிடுச்சு. சரி போனோம், ஹாஸ்பிட்டலில் போனோம், ஸ்கேன் எடுத்தோம். அப்படியே அவன் டாக்டர் பார்த்துட்டாரு, அவங்களால முடியாது, நீங்கள் எங்கன்னா வெளியில் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னார். அந்த சூழ்நிலை ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரில் தள்ளிட்டு அம்மாவை தள்ளிட்டு போகிறேன். திடீர்னு ஒரு குரல், சார் அப்படின்னு. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம முனுசாமையா தான் அங்கே இருந்தார். அந்த இடத்துல தான் அவர் கடவுள் தோன்றினார். அவருடைய பேச்சின் அடிப்படையில் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க, நான் பின்னாடி பார்க்குறேன்னாரு. அடுத்த நாள் ஃபோன் பண்ணேன். என்னென்ன முன்னேற்றம்னு பார்த்தாரு. படிப்படியாக முன்னேற்றம் நிகழ்ந்தது. அதுக்கு மேலே ஒரு 3 மாதத்திற்கு பிறகு அவங்கள நடக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை, ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும். என்னுடைய வேண்டுகோளை ஏற்று என்னுடைய வீட்டுக்கே வந்து நடக்க முடியாத என்னுடைய தாயை நடக்க வைத்த ஒரு பெருமை நமது மருத்துவர் ஐயா அவருக்கு சாரும். இன்னும் சற்று இருக்கு, பொறுங்க. அதன் பிறகு ஜஸ்ட் அவங்க நடக்க ஆரம்பித்தாங்க ஒரு 4 மாதங்கள். அந்த 4 மாதத்திற்கு பிறகு என்னுடைய சகோதரர் இங்கேயே ஒரு சொசைட்டியில் வேலை செய்கிறாரு. அந்த வேலைக்கு வரும்போது 2 பசங்க ட்ராப் கேட்டாங்க. சரி வண்டியில் உட்கார வச்சுட்டு வந்தார். வர வரையில் ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஒரு காலை இழக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலும் அவருடைய காலை எடுத்து விட்டு ஹாஸ்பிட்டலில் நைட் 2 மணி 3 மணினாலும் அதே ஹாஸ்பிட்டலில் என்னுடைய சகோதரரையும் காப்பாற்றிய ஒரு பெருமை நமது டாக்டர் ஐயாவை சாரும். அதற்கும் அடுத்தபடியாக கொரோனா காலத்தில் திடீரென்று நானும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டேன். அந்த சமயத்தை ஐயா அவருக்கு ஃபோன் பண்ணேன். சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்கினார். ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போனேன். அந்த சூழ்நிலையிலும் எனக்கு மருந்துகள் கொடுத்து என்னுடைய உயிரையும் எங்களுடைய குடும்பத்தையும் இன்றளவுக்கும் காப்பாற்றி கொண்டிருக்கின்ற எனது மருத்துவர் ஐயா. அதனால் அவருக்கு மிகப்பெரிய நன்றி உங்களின் சார்பாக. அதனால் எப்பயோ நாம் கற்றுக் கொடுத்த ஒரு கல்வி, நான் அந்த 10 வருஷம் வேலைக்கு போயிருந்தா கூட அந்த வேலையில் சம்பாதிச்சிருக்கலாம். பணம் வருது போகுது. இப்போது உங்களை விட்டு நாங்கள் சென்று 20 இயர்ஸ், அந்த 20 இயர்ஸை நாங்கள் சாதிச்சது ஒன்றும் இல்லை. ஒரு வீட்டை கட்டணும், ஒரு மேரேஜ் பண்ணோம், ஒரு வீட்டை கட்டணும், குழந்தைங்க ஆச்சு, குழந்தைங்களை படிக்க வச்சு, அவ்வளோதான். ஆனால் அந்த 10 ஆண்டுகள் நாங்கள் செய்த ஒரு சேவைன்னு சொல்ல முடியாது. அதாவது உங்களுக்கு கற்பித்தோம். அந்த கற்பித்தினுடைய பலன் எங்களுடைய குடும்பத்தை ஒரு கடவுளாக இருந்து தற்போது காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதே தமிழக தருமபுரி மாவட்டத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மருத்துவர் என்ற பெயர் பெற்று பல்வேறு பரிசுகள்லாம் வரும், பேப்பரில் பேர் வரும். எடுத்து பார்த்துட்டு நம்முடைய முன்னாள் மாணவர் இருந்தாலும் அன்றைக்கும் என்னுடைய இதில் கொஞ்சம் மனசுக்குள்ளே உதிக்கிறது, பாவம் ஒரு நாள் ரொம்ப அடிச்சிட்டோம் அப்படின்றது. ஆனால் அன்னைக்கு போட்ட அடி வந்து அதிகமான அடி தான். அவர் சரியா சாதாரணமாக சொல்ல முடியாது. அதை எல்லாம் அடித்து முடிச்சிட்ட பின்னாடி பிறகு ஆயில் கொடுத்தாரு. இந்தாங்க தென்னை மரக்குடி எண்ணெய் போட்டு தேய்ச்சி விட்டுட்டோம். அதுக்கு அடுத்த நாள் அவங்க அம்மா வர வச்சோம். அம்மா இந்த மாதிரி தான் நடந்து போச்சு அப்படின்னோம். அவங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, சாமி கண்ணை மட்டும் விட்டுடு, அவர் என்ன பண்ணுவாரே தெரியாது, என் பையனை பெரிய ஆள் ஆக்கணும், எவ்வளோ வேணாலும் அடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. இன்றைக்கும் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அம்மாவையும் பார்க்குறேன், இவரையும் பார்க்குறேன். சார் மறந்துட்டு பாருன்னு நினச்சேன். ஆனால் அது ஏதோ தழும்பாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி மிகவும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் அவருக்கு பட்ட அந்த அடியினால் அவர் இன்றைக்கி அந்த அளவுக்கு உயர்வில் இருக்கிறான்னு நான் சொல்ல முடியாது. அவருடைய முயற்சி சரிங்களா, அதனுடைய பிரதிபலனாக என்னுடைய குடும்பத்தையும் இன்று காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய நண்பர் ஐயா அவர்கள், இவரும் மிகச்சிறந்த என்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் எதனாலும் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன், சார் செய்யலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய சொன்ன இப்போ டாக்டர் படித்து முடிச்சிட்டாரு, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவரும் இருக்கார். என்னுடைய ஃபேமிலி பற்றி இப்போது அதை பற்றி சொல்லிட்டேன். என்னுடைய மனைவி காவல் ஆய்வாளர், சென்னையில் பணிபுரிகிறார். அதே பையன் ஒருத்தன் மட்டும் +1 படிச்சுட்டு இருக்கான். பாப்பா 4th ஸ்டாண்டர்டு. ஏன்னா ஏழை கிடைத்த பின்னால் திருமணம் செய்த காரணத்தால் மாணவர்கள் அறிவு மிக சிறியதாக இருக்கிறார்கள். அப்படி குடும்பம் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் மிக நீண்ட நாளைக்கு பிறகு நம்முடைய மாணவர்கள் மிக மிக வருத்தப்பட்டு அழைக்கிறார்கள். வீட்டுக்கே வந்து 2-3 முறை கூப்பிட்டாங்க. என்னுடைய சூழ்நிலை குழந்தைங்களை விட்டு வர முடியாத சூழ்நிலை. இந்த முறை கொஞ்சம் குழந்தைங்களாம் பெருசாகிட்டாங்க, எப்படியாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சூழ்நிலை வந்திருக்கிறோம். அதனால் நான் நிறைய நேரம் எடுத்துக்கிறோம். நான் பேசியிருந்துருவேன், நிறைய நேரம் எடுத்துக்கிறோம். நீங்கள் எல்லாம் கூடி பேசணுன்ற காரணத்தினால பேசுகிறோம். அதுக்கடுத்து நம்ம பெருமாள் இவங்கெல்லாம் சிலர் வந்து போகிற வழியில் பார்ப்பேன், நிறைய பேர் வழியில் பார்த்து என்னப்பா நல்லா இருக்கீங்களான்னு பேசிடுவேன். அது என்னுடைய துறையிலேயே பணிபுரியக்கூடியவர் நம்ம சார் வெங்கடேசன் ஐயா அவர்கள்.
அவர் பல போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்களை வாங்குவார். இப்போ லாஸ்ட் வீக் கூட சிஓ கிட்ட பரிசு வாங்கிறார். போட்டோவை பார்ப்பேன், ரைட், நம்முடைய மாணவர் பரிசு வாங்கிக் கொள்கிறார், வாழ்த்துக்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி என்னிடம் பயின்றவர்கள் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நாங்களும் நல்லா இருப்போம். எங்களுடைய உதவி உங்களுக்கு என்றும் இருக்கும். நீங்கள் ஏதாவது உதவி கடவுள் தருவார். இப்படி நம்ம சாருக்கு நம்ம கொடுத்த மாதிரி எங்கே வேணாலும் திடீர்னு எப்போ வேணாலும் நாங்கள் பார்க்கலாம். அவ்வாறு பார்க்கக்கூடிய சந்திப்பில் நாம் சந்திப்போம். அதற்கு அடுத்தபடியாக இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு வாய்ப்பளித்த உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் அந்த கருணை இல்லத்தினுடைய சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் விருதர் அவர்களுக்கும், நிர்வாகிகள், அடுத்த ஆண்டு நிர்வாகிகள், தற்போதைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்து.